ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். குரூப் 4 எக்ஸாமுக்காக நம்ம சேனலில் மே 26 ஃப்ரீ ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 5 டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட்டு எப்படி நடக்கும் அப்படின்றத பற்றினா ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இன்னும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டெஸ்ட் அன்றைக்கி நம்ம ஈவினிங் 6 மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பருடைய லிங்க் இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய OMR ஷீட்டை யூஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 9 மணிக்கு நம்ம ஆன்சர் கீ வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் ஆன்சர் கீயும் மார்க் அப்லோட் லிங்க்கும் இருக்குது. ஸோ நீங்கள் ஆன்சர் கீயை வச்சு நீங்களே வந்து ஓனாக வெரிஃபை பண்ணிவிட்டு எவ்வளோ மார்க் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா அந்த கூகுள் ஃபார்மில் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி நம்ம ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுப்போம். சரிங்களா? ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி நிறைய பேர் கூட நீங்கள் காம்பீட் பண்ணும்போது நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் மறக்காமல் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸோ உங்களுடைய TNPSC குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ டெஸ்ட் கொஷின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் 100 கொஷின்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 மேக்ஸு ப்ளஸ் 75 GK. அதாவது ஆஸ் யூஷுவல் TNPSC என்ன பேட்டர்னில் கேட்குறாங்களோ அந்த பேட்டர்னில் தான் நம்மளும் கேட்க போகிறோம். ஸோ இந்த 5 ஃபுல் டெஸ்ட்டும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். ஸோ ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதாவது இப்போ தமிழ் அப்படின்னா அதை வந்து நீங்கள் எவ்வளோ டைமுக்குள்ளே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ டேரக்ட் கொஷின்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தமிழை பொறுத்த வரைக்கும் 1 ஹவரில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? இல்லை கூற்று காரணம் நிறையா இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைம் வச்சு ஸோ தமிழ்னா எவ்வளோ நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணுறோம், மேக்ஸ் எவ்வளோ நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணுறோம், GK எவ்வளோ நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நோட் பண்ணணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து மேக்ஸில் வீக்காக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து GK தமிழை வந்து சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸை வந்து ஸோ நீங்கள் ஆப்ஷன்ஸ்லேருந்து கூட நீங்கள் ஆன்சரை வந்து கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 ஃபுல் டெஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 26 நடக்க போகுது. ஸோ அடுத்த ஃபுல் டெஸ்ட்டு மே 29, 3வது ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மே 31, 4வது ஃபுல் டெஸ்ட்டு ஜூன் 2, 5வது ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 5. சரிங்களா? ஸோ மறக்காமல் இந்த 5 டெஸ்ட்டுமே நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.